வருகிறான். கிழக்கு முகமாகவே வரும் பொழுது வருகிற போது நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, புகழும் நாடு, செல்வம் பொருந்திய நாடாக விளங்கும் பேச்சு பிரம்மராஜுதை தலங்கள் கண்ட தலங்கள் எல்லாம் தானே தீர்த்தமாடி அவள் மட்டும்தான் வந்தாளா? வேற யாரு? மாயாண்டி சுடல, மாயாண்டி சுடல. 21 வந்திக்காரன் 61 கூட்டுறவோடு எந்த ஊரிலே வந்து குலவாக அமர்கிறாள் தெரியுமா? நமது மாவட்டம் நகனை என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமி. பூமி அல்லவா? இந்த நகனை என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமியில் யாரு அங்கே குலவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் தெரியுமா? யாரு யாரு? ஐயருக்கும் ஐயரான அரிகர புத்திரன். தர்ம சாஸ்தா யாரு தெரியுமா? யாரு? தலையூன்றி சாஸ்தா. ஆமா, தலையூன்று சாஸ்தா குழுவாக அமர்ந்திருக்கக்கூடிய அந்த ஆலயத்திற்கு வருகிறாள் அம்மை பிரம்மசக்தி. இந்த பிரம்மசக்தி பேச்சு பிரம்மராஜுதையாள் வருகிறார். மற்றும் அங்கே வேற யாரெல்லாம் இருந்தாங்க தெரியுமா? யாரு யாரு ஐயா? சுவாமி தலைவாணி முத்து. அப்படி மாடனுக்கு மாடன் கொடிய மாடன் அல்லவா? தலைவாணி முத்து சுவாமி அவர்கள் முத்து சுவாமி மன்ன ராஜாவாகவே குழுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார். இருக்கிறார். அந்த தலையூன்றி சாஸ்தா பெருமாளுடைய ஆலயத்திலே ஆலயம் நல்லதிலே காவல் தெய்வமாகவே தலைவாணி முத்து சுவாமி மன்னராஜா உருவத்திலே அங்கு காவல் தெய்வமாகவே இருந்து கொண்டிருக்கிறார். இப்படியாகவே இருக்கும் பொழுது அம்மை பேச்சு பிரம்மராஜுதை அந்த இடத்தை வந்து பார்க்கிறான். எங்கும் ஐயம்பந்தி கூட்டுறவு 21 வந்திக்கார இருக்கிறாங்களே, இவங்களுக்கு தாய்க்கு நம்ம தலை தாயா வந்து அருமை சாஸ்தாவுக்கு துணையாகவும் இந்த புண்ணிய பூமியாக விளங்கும் நகனை என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமியிலே கொழுவாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அல்லவா? இப்படிப்பட்ட நகனை புண்ணிய பூமியில் இருக்கும் தலைவாணி முத்து சுவாமி அவரும் பேச்சு பிரம்மராஜுதை பேரழகன் சுடலை மாடன் ஐயம்பந்தி கூட்டுறவு 21 பந்தி 61 பந்தி கூட்டுறவு தேவாதைகளும் நமது மேல வெள்ள மடத்திற்கு வந்த புதுமை தெரிய வேண்டும் அல்லவா? அறிய வேண்டும் அல்லவா? அவருடைய வரத்து கதையை பாட வேண்டும். அது யார் மூலமாக வருகிறார்? எப்படி? நாட்டிலேயும் நல்ல நாடு, நாட்டிலேயும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, ஓடமழை பொழியும் நாடு, குளிர்ந்த நின்றலகு வீசு நாடு, மாவிரந்த விளையாடும் விளையாடும்
மலரும் நாடு மலரும் நாடு விளையும் நாடு விளையும் நாடு விளையும் நாடு மலரும் நாடு மலரும் நாடு ஜன்னல் வில்லல் வைத்த நாடு குலை காய்க்கும் நாடு வருகை நல்ல பாமரமா ஓங்கி செழிக்கும் நாடு நாட்டிலே சிறந்த நாடாக விளங்கும் மாதம் மும்மாறி மழை பொழியும் 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 வருடம் முப்பயரும் விளையும் நாடு விளையக்கூடிய புண்ணிய நாடு இஞ்சி மஞ்சள் விளையும் நாடு நாடு நாடல்லவா இருவாச்சி மலரும் நாடு மலரக்கூடிய நாடு ஜன்னல் விண்ணல் தலைத்த நாடு நாடு கதலி குலைகள் காய்க்கும் நாடாக விளங்கும் 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 மான் இருந்து விளையாடும் மயில் இருந்து சிறகுணர்த்தும் சிறகு உணர்த்தக்கூடிய தேனிருந்து கவி சுரக்கும் செல்வம் பொருந்திய நாடு 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 செல்வ சீமான்கள் வாழக்கூடிய நாடு நாடு அல்லவா அது எந்த நாடு எந்த எந்த நாடு மேல வெள்ள மடம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய பூமியில் இந்த புண்ணிய பூமியில் இந்த புண்ணிய பூமியில் தான் இஞ்சி மஞ்சள் இருவாச்சி மலரும் நாடு நாடு ஜன்னல் பின்னல் தலைத்த நாடு 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 அல்லவா கதலி குலைகள் காய்க்கும் நாடு அப்படி செல்வ செழிப்புடனே இருக்கும் நாடாக விளங்கும் விளங்கும் மேல வெள்ளமடம் என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமியில் புண்ணிய பூமியில் 4 நல்ல வருணத்தார்கள் வருணத்தார்கள் வீட்டிற்கு வெள்ளமடம் நல்ல வருணத்தார்கள் வருணத்தார்கள் நல்ல வருணத்தார்கள் வெள்ளமடம் ஊர்தன் நீலே 4 வர்ணத்தார்கள் வாழ்ந்து வரும் புண்ணிய பூமி இந்த புண்ணிய பூமி அப்படி 4 வர்ணத்தார்கள் வாழ்ந்து வந்தாலும் வாழ்ந்து வந்துவிட்ட போதிலும் அதிலே நாடு பாதி நாடார் பாதி என்று சொல்வார்கள் உழைப்பார்கள் அல்லவா அப்படிப்பட்ட இந்து நாடார்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாகவே சேர்ந்து ஒரு தாய் ஒரு குடும்பமாகவே இந்த மேல வெள்ளமடம் என்ற புண்ணிய பூமியில் இந்த புண்ணிய பூமியிலே ஆண்டு வருகிறார்களே வாழ்ந்து வருகிறார்கள் அவருக்கு எல்லா சிறப்பு இருக்கு சிறப்பு இருக்கு நாடார் குல மக்களுக்கு சிறப்பு இருக்கு சிறப்பு சிறப்பு இருக்கு மக்களுக்கு மக்களுக்கு சுத்தாலே குறைவும் இல்லை அங்கே சொத்தாலே குறைவும் இல்லை சுகத்தாலும் தானும் இல்லை மண்ணால் ஒரு உறைவும் இல்லை மனையால் ஒரு தாழ்வும் இல்லை ஆடு உண்டு மாடு உண்டு ஆடு உண்டு மாடு உண்டு 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 அடுக்கு மெத்த வீடு உண்டு வீடு வீடு உண்டு எந்த நாடார் உள்ள மக்கள் இந்த மக்கள் ஒரே ஊராக இருந்தாலும் ஒரே தாய் வயிற்றில் பிறந்த பிள்ளைகள் போலவே பிள்ளைகள் போலவே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு கேட்டு பெரியோர் செல்வதை சிறியவர்கள் மதித்து 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 அப்படி உள்ள அன்போடு ஆண்டு வரும் மேல வெள்ளமடம் என்ற புண்ணிய பூமியில் நாடார் குல மக்கள் ஆண்டு வருகிறார்களே ஆனால் ஆண்டு வரும் இவர்களுக்கு எல்லாவித செல்வங்களும் உண்டு ஏகபோகமாக இருக்கிறது எல்லா செல்வங்கள் இருந்தாலும் இருந்துட்டாலும் ஒவ்வொரு குலத்திற்கென்று ஒவ்வொரு குலத்தொழில் இருக்குகிறது ஆமா இருக்குதல்லவா அப்படியாகவே சொல்லப்பட்ட நாடார் குல மக்களுக்கு மக்களுக்கு இந்து நாடார் குல மக்களுக்கு அப்படி
அவர்களுக்கு எந்த விதத்திலிருந்து செல்வங்கள் வந்தாலும் சரிதான், வந்துட்டாலும் பனை ஏறுவத குலத்தொழில். ஆமா. இப்ப நமக்கு குலத்தொழில் மகுட தொழில் இருக்கு பாத்தீங்களா? தன் தொழில் தெரியாதவங்களுக்கு தலைக்கு மேல பஞ்சம். அதேதான் விஸ்வகர்மாக்களுக்கு நகை தொழில் போல 5 தொழில் இருக்கு. இதே போல ஒவ்வொரு இனத்தாருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு பாத்தீங்களா? உண்டு உண்டு இல்லவா? அதே போன்று நமது மேல வெள்ளமடம் ஒரு புண்ணிய பூமியிலே, இந்த பூமியிலே வாழ்ந்து வாசம் புரிந்து வரும் இந்து நாடார்கள் ஒன்று சேர்ந்து ஒன்றாகவே சேர்ந்து செல்வ செழிப்புடனே ஆண்டு வருகிறார்கள். சொத்தால் குறைவு இருக்குகிறதா? இல்லை இல்லையே. அல்லது சுகத்தால் தாழ்வு உண்டா? ஒருபோதும் கிடையாது. மனையால் எதுவும் தாழ்வு உண்டா? இல்லை இல்லையே. மாளிகை கூட கோபுரங்கள் ஏதாவது குறைவு உண்டா? ஒன்றும் கிடையாது. எல்லா சிறப்புடனே இருந்த போதிலும் அப்படி குறைவில்லாமல் ஆண்டு வருகிறார். அவ்வளவு செழிப்போடு ஆண்டு வரும் இந்து நாடார் குல மக்களுக்கு மக்களுக்கு. ஆனால் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் இருந்துட்ட போதிலும் குலதெய்வம் என்று ஒண்ணு உண்டு பாத்தீங்களா? உண்டு. அந்த குலதெய்வம் உள்ளூருக்குள்ள இருக்காது. ஆமா, ஏதாவது பக்கத்து ஊரில் தான் இருக்கும். ஆமாய்யா. அப்படிப்பட்ட மேல வெள்ளமடம் என்ற புண்ணிய பூமியிலே வாழ்ந்து வரும் இந்து நாடார் குல மக்களுக்கு குல தெய்வமாகவே வீட்டிருக்குகின்றார். யார் தெரியுமா? யாரு? ஐயருக்கு மெய்யரான ஒன்றிய சாத்தாவா இந்து நாடார் குல மக்களுக்கு குலதெய்வம் எங்க இருக்கு? நகனை என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமி. நகனை என்று சொல்லக்கூடிய புண்ணிய பூமியில் அந்த பூமியிலே ஐயருக்கு மையரான அரிகர புத்திரன் தர்ம சாஸ்தா தலையூன்றிய சாஸ்தா. சாஸ்தாவுக்கு திருவிழா நடக்கும். திருவிழா நெருங்க போகிறது. நாம் அனைவரும் திருவிழாவை பார்க்கணுமே, போகணுமே. ஏன்னா வரி கொடுக்கணும். ஆமா, வரி கொடுத்து ஐயனார நம்ம அடிதுள்ளணும். அது மட்டுமா? அடிதுள்ளதால மட்டும் போதுமா? போதாது. அங்கே முக்கியமாக செல்லுவது ஐயன் தலையூன்றி சாஸ்தாவை அடிதொழுது விட்டு தலைவாணி முத்து ஐயருக்கு வெய்யரான அரிகர புத்திரன் தலைவாணி தலையூன்றிய சாஸ்தாவிற்கு காவல் தெய்வமாக இருப்பவர் தான் தலையூன்றி அந்த தலைவாணி முத்து சுவாமி. மன்னராஜாவாகவே கொலுவாக இருந்து கொண்டு இருக்குகிறார் நகனை என்ற புண்ணிய பூமியில். புண்ணிய பூமி நாள் நெருங்குது, நெருங்கி கொண்டே இருக்கிறது. நாள் பார்க்கணும், தினம் குறிக்கணும். குடும்பத்தில் அனைவரும் விரதமா இருக்கணும். 5 வயது குழந்தை முதல் 60 வயது 90 வயது பெரியோர்கள் வரைக்கும் நாம மாட்டு வண்டி கட்டி வெள்ளு வண்டி கட்டி ஒவ்வொரு ஊராக கடந்து நம்ம நகனை என்ற புண்ணிய பூமியிலே போய் சென்று ஐயருக்கு மையரான அரிகர புத்திரன் தலையூன்றிய சாஸ்தாவை அடிதுள்ள வேண்டும். தலைவாணி முத்து சுவாமி அவரையும் கும்பிடணுமே, வணங்க வேண்டுமே. அதோடு வரி கொடுத்துல நம்ம வணங்கணும் வேண்டும் என்று இந்து நாடார் குல மக்கள் ஒன்றாகவே சேர்ந்து நாள் பார்த்து தினம் குறித்து நல்லதொரு நாளையிலே நாள் திருவிழாக்கு போகணும்னா முதல்ல ஒரு கூட்டம் கூடனா தானே? ஆமா, ஏன்னா வரி பணத்தை எல்லாத்தையும் பிரிக்கணும், வரி போடணும். ஏன்னா ஊர் கடந்து போகணும். பெரியவர்களாவது பசி பொருட்கள்லாம் சின்ன சிறு பசுக்கு தாங்க மாட்டார்கள். அதுக்கு தேவை உள்ள உணவு வேணும். ஏன்னா எப்படியும் 2-3 நாள் திருவிழா பார்க்க வேண்டிய சூழ்நிலை வருது அல்லவா?
திருவிழா பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இருக்கிறது காரணத்தினால் நம்ம வில்லு வண்டி மாட்டு வண்டியில போகும்போது போகிற போது இந்த மாட்டுக்கு வைக்கோல் வேணும். வேண்டும். வைக்கோல் கட்டுக்கட்டாக அதையும் தூக்கணும். ஆமா. நமக்கும் கட்டு சோறு கட்டணும். நமக்கு ஏதாவது கட்டணும். தேவை உள்ள உணவு ஆகாரங்கள் அனைத்தையும் தயார் நிலையில படுத்தணும்னு சொல்லி ஊர் கூட்டம் போடுகிறார்கள். இந்து நாடார் மக்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுக்கு என்று ஒரு தலைவர் இருப்பார். பாத்தீங்கன்னா இருப்பார் அல்லவா. ஒரு குழுவுக்கு ஒரு தலைவர் இருக்கிறது போல அப்படியாகவே கூட்டத்தை போட்டு ஐயருக்கு மெய்யரான நகனை என்ற புண்ணிய பூமியில் இருக்கும் தலையூன்றி சாஸ்தாவை அடிதுளணும். அடிதுள வேண்டும். அதனால நம்ம உறவினர்கள் இன பந்துக்கள் அனைவரும் தவறாமல் நாளைக்கு போகணும், கிளம்ப வேண்டும். அதனால வீட்டுக்கு வீடு அனைவரும் சாதத்தை பொங்க வச்சு வைத்து அத கட்டு சோறு மாதிரி கட்டி கட்டு சோறு மாதிரி கட்டு சோறு கட்டி வெள்ளு வண்டி பிடிச்சு போகணும். ஆமா ஆமா. அவர் எந்த நேரமுமே ராஜ ஆகாசத்துல பறந்துகிட்டு இருப்பாரு. நாளை காலையில் 5 மணிக்கு பேர சொல்லுங்க. ராஜபாண்டி இப்படி பாடிக்கொண்டிருக்கும் நேரம் சாதாரண யாரையுமே எளிதில் சாதாரண நினைச்சிடக்கூடாது. பாடும் புலமையையும் இசையையும் பார்த்த உடனே அவங்களுக்கே ஒரு இடத்துல இருக்க முடியல. அந்தரத்துல எந்த நேரம் ஆகாசத்துல பறந்தவன் சொன்ன உடனே பவுன் ரூபாய் 20 லட்சமா அண்ணா வந்தாச்சு. முதல்ல சன்மானம் கொடுத்துட்டாங்க. ஆமா. 20 ரூபாயை 20 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள் அல்லவா. பரிசளித்துள்ள பூமான் பேரன பேரு நம்ம ராஜா வடிவிலே இருக்கும் குருத்தோலைக்கார சுவாமி அவர் பேர்நாமத்தை தங்கிய ராஜபாண்டி அண்ணார் அவர்கள் அவர் அன்பு திருக்கரத்தினாலே 20 ரூபாய் 20 லட்சமாகவே பரிசளித்துள்ளார்களே. அவர்கள் வாழ வேண்டும் 100 கோடி. எந்த நேரமும் செல்வ செழிப்போடு குடியும் குடித்தனமுமா வாழ வேண்டும் 100 கோடி. வளர் முருகன் அருளினாலே எந்த இடம் போனாலும் போலே வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இந்த மேல வெள்ளமடம் முன்னிய பூமியிலே நாம் நகனை என்ற புண்ணிய பூமிக்கு போக வேண்டுமே. அரியற புத்திரன் தலையூன்றி சாஸ்தாவையும் தலைவாணி முத்து சுவாமியை அடிதள போனோம் அல்லவா. வேண்டும் அல்லவா. கூட்டத்தை கூட்டியாச்சு, கட்டு சோறு கட்டணும், வில்லு வண்டி போடணும், மாட்டு வண்டியை பிடிக்கணும். மாட்டுக்கு தேவையான உணவு, மனிதருக்கு தேவையான உணவு அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பெரியோர்கள் சிறியோர்கள் இந்து நாடார்குல மக்களுக்கு வலது கையாக இருப்பவர் அவர்தான். யார் தெரியுமா? நமது கராத்தே செல்வின் நாடார் ஐயா அவர்கள். கராத்தே செல்வின் நாடார் ஐயா அவர்கள் அதேதான். அவரின் பேர் திருநாமத்தின் பேரிலே பவுன் ரூபாய் அந்த அண்ணாச்சி ராஜபாண்டி அண்ணாச்சி 20 ரூபா. நம்ம என்ன குறைஞ்சாலும் கூட 10
கராத்தே செல்வின் நாடார் அவர்களுடைய திருநாமம். காலையில கராத்தே அழகா இருப்பாரு. கராத்தே செல்வின் நாடார் அவர்களுடைய திருநாமத்தின் பேரிலே பவுன் ரூபாய் 30 லட்சமாக கொடுத்தார்கள் அல்லவா? வாழ வேண்டும் வளர வேண்டும், வாழ வேண்டும் வளர வேண்டும், முருகன் அருளாலே இடம் போனால் முகம் போல வாழ வேண்டும், வாழ வேண்டும் 100 கோடி, வாழ வேண்டும் 100 கோடி, முருகனுடைய அருளாலே வாழ வேண்டும் 100 கோடி, வாழ வேண்டும் 100 கோடி. அங்கே இப்படியா இருக்கும்போது பெரியோர்கள் சிறியோர்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து தாய்மார்கள் குழந்தைகள் குழந்தைகள் என அனைவரும் நகரை என்ற ஊருக்கு ஊருக்கு பொதுவாக இருக்கும் தலையொன்றிய சாஸ்தா கோவிலுக்கு கோவிலுக்கு திருவிழாவை காண செல்லணுமே, போக வேண்டுமே. அதனாலே மேல வெள்ளமடம் தான் கடந்து கடந்து இந்த புண்ணிய பூமியாக விளங்கும் மேல வெள்ளமடம் மேல வெள்ளமடம் வெள்ளமடம் தான் கடந்து வருவதையா வண்டியது வெள்ளமடம் தான் கடந்து குளம் கடந்து அகப்பை குளம் தான் கடந்து தைலாபுரம் அழகு தைலாபுரம் பாதையாக வண்டி எது வரும்போது தைலாபுரம் பாதையாக தோப்பூர் பாதை கூடி வண்டி எது வருகுதையா தைலாபுரம் பாதை விட்டு பாதை வண்டிகள் வருகுதையா நாடாறு ஒன்று சேர்ந்து வண்டி கூட்டி வரும் பொழுது தோப்பூர் பாதை கூடி வண்டி அது வரும் பிள்ளை விலை அருகில தைலாபுரம் கடந்து தோப்பூர் பாதை கூடி பிள்ளைகள் இருக்கு பார்த்தீங்களா? ஆமா, பிள்ளைகள பக்கத்துல வரும்போது அத்துவன காடு அத்துவன கானகத்திலே கானகம் தேடி வரும் பொழுது வருகிற போது அது அத்துவன கானகம் சுத்த காடு. இப்போ எல்லாம் வீடாயிட்டு. ஆமா, இந்து நாடார்குல மக்கள் அனைவர்களும் நகர என்ற புண்ணிய பூமிக்கு தலையுன்றிய சாஸ்தாவை அடிபட வேண்டுமே. சென்னையிலே வாசம் புரிந்து வரும் திருவாளர் உயர் திரு ஐயா கார்த்திக் அவர்கள், பார்த்திபன் ஐயா அவர்கள் பவுன் ரூபாய் 20 லட்சமாக பரிசளித்துள்ளார்கள். அவர்கள் குடும்பம் குலகோத்திரம் கொடுத்தவர் எடுத்தவர் கொண்டவர் வந்தவர் மற்றும் பிள்ளைகள் அனைவரும் என் சுவாமி குருத்தோலைக்கார சுவாமியின் அருளினாலும் தலைவாணி முத்து சுவாமியின் அருளினாலும் தலையொன்றிய சாஸ்தா அவரின் அருளினாலும் பேச்சு பிரம்மராஜுதை மற்றும் மாயாண்டி சுடலை இந்த சுடலை அருளினாலே எந்த இடம் போனாலும் தங்க முகமாகவே வாழ்க வளர்க என்று வாழ்த்தி கொண்டு இப்படியாகவே வண்டியானது பிள்ளைகளை பாதை கூடி வரும் பொழுது வருகிற போது காலையில பூட்டின வண்டி
இவ்வளவு நேரத்துக்குள்ள மூஞ்சி கருக்கல் ஆயிட்டு. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் கல்வர்கள் வந்து ரொம்ப அதிகம். ஆமா, கல்வர்கள் வந்து களவாடுறதுக்கு இரவு நேரத்தை தான் பயன்படுத்துவாங்க. ஆமையா இருக்குது பாத்தீங்களா? இரவு நேரத்தை பயன்படுத்தி கொண்டு யாராக இருந்தாலும் சரி, ஆமா, விலை உயர்ந்த ஆயுதங்களை வைத்து 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 வீச்சிருவா, வேல் கம்பு, கத்திகள் போன்ற வாழ் போன்ற ஆயுதங்களை வைத்து 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 யாராக இருந்தாலும் வாழ்முனையை கழுத்தில் வைத்து மிரட்டி இருக்கிற பொன்பொருளாம் பறிச்சிருவாங்க. ஆமா, இருக்கும் பொன்பொருட்களை பறிப்பது வழக்கமாகவே வந்து கொண்டிருக்கு. இருக்கிறது. ஆனால் நமது மேல வெள்ள மடத்திலே இருக்கும் இந்து நாடார் குல மக்கள் நம்ம என்ன ஒரு வண்டியா போறோம்? எப்படி நம்ம ஒரு கூட்டமா தானே போறோம். நம்ம 10-12 வண்டிக்குள்ளே போறோம். 12 வண்டிக்கு மேல போனாலும் ஆடவர்கள் வந்து கம்மி தான். தாய்மார்களும் குழந்தை பெண் குழந்தைகளும் தான் அதிகமாக இருக்கிறார். அப்படி இருந்து அந்த பிள்ளை விளை அருகாமையில் செல்லும் பொழுது செல்லுகிற போது 3 நல்ல கல்வர்களா 3 திருடர்களும் அந்த பிள்ளவள காட்டுக்குள்ளே ஒளிந்து இருப்பார்களா? இருக்கும் போது வெள்ளமட நாடார் மக்கள் வண்டி கட்டி வரும் பொழுது கண்டானே கல்வனவன் வண்டியே மறிப்பானா? அந்த 3 நல்ல கல்வர்களில் 3 திருடர்கள் ஒருவர் மாத்திரம் ஒளிஞ்சே தான் இருக்கிறார், மறைஞ்சே இருந்து பார்த்துட்டு இருக்கான். ஏன் தெரியுமா? இதற்காக 2 பேரை விட்டு களவாட சொல்ல போறான். ஏன்னா அந்த 2 பேருக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டு வைங்க வந்தது. ஆனா 3வது உள்ளவர் இன்னொரு யுத்தியை பயன்படுத்தி கொண்டு அந்த பொன்பொருட்களை அபகரிச்சுட்டு போவதற்கு அதற்காகவே ஒளி மரபாகவே இருக்கிறான். இதிலே 2 திருடர்கள் வந்து வண்டியை மறிப்பாரா? நாடார் குல மக்களை மூஞ்சி நல்ல கருக்கலிலே முதல் ஜாம வேளையிலே 3 நல்ல கல்லர்களில் 2 நல்ல திருடர்கள் வந்து அந்த வண்டியை மறிக்கும் போது இந்து நாடார்கள் அஞ்சி பயந்தார்கள். பயந்து மெல்ல நிற்கும் போது ஏன் பயந்தார்கள் தெரியுமா? இந்து நாடார் குல மக்கள் அவர்களை நினைச்சு பயப்படல. இல்ல அவர்கள் கூட்டிட்டு வந்த நமது மனைவி மக்கள் குழந்தைகள் சின்ன குழந்தைகளா இருக்கிறாங்க. அவன் நிறைய குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கோமே, மனைவி பிள்ளைகளோட எல்லாம் வந்திருக்கோம் இருக்கிறோமே. இதுவரைக்கும் கொஞ்ச நாளாவே இந்த திருட்டு தொழில் இங்க கிடையாது, இதுவரைக்கும் இருந்ததில்லையே. ஆனா இன்னைக்கு புதுசா வந்திருக்கானே, அதை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? ஒரு ஆள உயரத்துல வீச்சருவா வேல்கம்பு வீச்சருவா வேல்கம்பை வைத்துக் கொண்டு கத்தி முனையில மிரட்டுதான். இந்த நாடார் குல மக்களை திருடன் வந்து மிரட்டுதான். இப்படி 2 பேரும் மிரட்டிக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இருக்கிறார்கள். அதிலே நம்ம வேளம் மேல வெள்ளமடத்து இந்த நாடார் குல மக்கள் ஐயருக்கு மெய்யரான ஐயன் கலையொன்று சாஸ்தாவின் திசையை நோக்கி உன் ஊரு புண்ணிய பூமி நகனைக்கு நாங்க வரணும், வர வேண்டும் குழந்தை குட்டிகளோட வந்து
எங்களுடைய காணிக்கையை செலுத்தி செலுத்தி கொடுத்து அருள்வாக்கு பெற்று செல்லலாம்னு வருஷம் தவறாம வந்துகிட்டு இருக்கோம். உன்னை வணங்கி செல்லலாம்னு வந்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு பார்த்து 2 திருடன் வந்து எங்க பிள்ளைகளும் எல்லாத்தையும் வால் முனையில மறிச்சுக்கிட்டு நிக்கானே. வாசலுக்கு வரவிடாம மறிச்சிட்டு இருக்கானே. நீ உண்மையா இருக்கியா இல்லையா அல்லது இல்லையான்னு ஈசான மூளைய பார்த்து இந்த நாடார்குல மக்கள் இருக்கும் பொழுது இருக்குகிற பொழுது இப்படி வேண்டி நாடார் மக்களை வழிமறித்து நகைய பணத்தை எல்லாத்தையும் நகை பணம் அனைத்தையும் களவாடி கொண்டிருக்கும் பொழுது நகனை ஊரிலே கொழுவாக இருக்கும் தலைவன்றி சாஸ்தா காவல் தெய்வமாக இருக்கிறார் பாத்தீங்களா? அது யாரு தெரியுமா? தலைவாணி முத்து சுவாமி, தலைவாணி முத்து சுவாமி, முத்து சுவாமி அவள் காவலாகவே இருக்கும் காவலாக இருக்கும்போது ஆங்காறு கோபம் கொண்டு அவன் அறையில் ஒரு செல்லடமா 5 மணி வல்லையம்மா ஆங்கார கோபம் கொண்ட தலைவாணி முத்து சுவாமிக்கு நான் கோபம் வருது. கண்களெல்லாம் சுழந்திருக்கிறது. கோபம் வந்து வீசைகள் துடிக்க விறுவிறுப்பும் ஆங்கார கோபத்தில் இருக்கும் பொழுது இருக்குகிற போது அருமையுள்ள தலை ஒன்றிய சாஸ்தாவின் அருளை பெற்று பெற்று இந்த கல்வர்களுக்கு பாடத்தை புகட்டணும். பாடமானது புகட்ட வேண்டும் என்பதாக நகை பணங்களை கொள்ளையடிச்சு கொண்டு இருக்கும் நேரம் நேரம் அந்த தலைவாணி முத்து சுவாமியின் அருளினாலே அருளினால் 2 திருடங்களை வந்து கல்லாக மாத்திட்டாரு. மாத்திருக்கிறோம். யாருடைய அருளினாலே? தலையொன்றிய சாஸ்தாவின் அருளினாலும் அருளினாலும் தலைவாணி முத்துவின் அருளினாலும் முத்துசாமி 2 திருடங்க கல்லா மாறிட்டான் பாருங்க. மாறி இருக்கிறான். ஆனாலும் இந்த மேல வெள்ளமடத்து இந்து நாடார் உள்ள மக்கள் சாஸ்தாவை போய் பார்க்காம போக கூடாது, போகவே கூடாது. நம்ம தலைவாணி முத்து சுவாமியை காணாம போக கூடாது. ஏன்னா 2 பேரும் நம்ம கண்ணு முன்னால கல்ல ஆயிட்டான். ஆயிருக்கிறான். அப்போ அங்க சாஸ்தா இருக்கிறது உண்மை. மீண்டும் வண்டியை பிடித்துக் கொண்டு உடை பார்ப்பதற்கே அங்கே மேல வெள்ளமடம் நாடார் மக்கள் வருகிறார்களே, வருகிறார்களே. அவர்கள் ஓட்ட மூடல் பெரும் நடையா ஓடி வராடு வண்டி பூட்டி ஓடி வர வண்டி பூட்டி இதுல 3வது ஒரு திருடன் இருந்தான் பாருங்க. இருக்கிறான். ஒளிஞ்சிருந்தாம்ல, அவன் பார்க்கிறான். என்ன ஒரு அதிசயம்! இதுவரைக்கும் நடந்திராத மாயம் எல்லாம் நடக்குது. என்ன நம்ம இவைக்கும் நேரத்துல கல்லா போயிட்டோம்னா இப்ப அந்த நாடார்குல மக்களுக்கு எதுவும் துணையா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும். யாரும் காவலா இருப்பாங்களோ? இவங்களை பின்தொடர்ந்து நம்மளும் போனோம், போக வேண்டும். ஏன்னா கல்லா போனவன் மனுஷனா, ஏன்னா அவன் வயிற்று பொழப்புக்கு சொல்லிட்டான். அவன் வந்து பஞ்சத்துக்கு ஆண்டி போலுக்கு பரம்பரை ஆண்டி கிடையாது. அதனால இவர்கள் பின்தொடர்ந்து எங்கு போகிறார்களோ அங்கே சென்று நம்ம அந்த கல்லா போன 2 பேரையும் திரும்ப மனித உருவம் பிடிக்க வைக்கணும். நம்ம குடும்பங்கள் எல்லாம் வாழணும்னா அந்த இவங்க பொழைக்கணும். இப்படியாகவே சென்று வண்டிக்கு பின்னாலே பின்தொடர்ந்து ஒரு நல்ல போக்குவிட்டு நகரை புண்ணிய பூமிக்கே வந்தார்கள்.
வருகிறார்கள். அங்க ஐயருக்கு மெய்யரான அரிகர புத்திரன் தர்மசாஸ்திரம் தலையூன்றிய சாஸ்தாவும் சாஸ்தாவும் தலைவாணி முத்து சுவாமியையும் அடிதொழுது அடிதொழுது கும்பிட்டு நமஸ்கரித்து நமஸ்காரம் செய்து. ஆனா இவங்க முகவாட்டா எப்படி இருக்கு? எப்படியா நம்ம இவ்வளவு பேர் வந்தோம் வந்தும் 2 பேரை நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல. ஒண்ணுமே பண்ண முடியல. ஆனாலும் நம்ம சாமி தலையுன்றிய சாஸ்தாவனை கல்லா மாத்திட்டாங்க பாரு. மாத்திருக்கிறார். அதனால இன்று நம்ம வந்து சிறப்பான பூஜையா கொண்டாடணும். வேண்டும் சிறப்பான பூஜையாகவே மேல வெள்ள மடத்து இந்து நாடார்குட மக்கள் எல்லோரும் கும்பிட்டாலும் பெண்களின் முகத்துல உள்ள அந்த வாட்டம் தெரிகிறது. இருக்கும் அல்லவா? ஏதாவது பறி கொடுத்தாச்சுன்னா அந்த வாட்டம் இருக்கும் பாருங்க. கண்டிப்பா இருக்கும். கவலை இருந்தா முகத்துல தெரிஞ்சிடும். ஆமா. இந்த முகவாட்டத்தோடு தலையூன்றிய சாஸ்தா முன்பதாகவும் தலைவாணி முத்து சுவாமியின் முன்னாலே முன்னால் அதுக்கு கோவரம் ஆடிக்கிட்டு இருக்கிறது யார் தெரியுமோ? போத்தி என்று சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட அந்த சம்பவங்கள்லாம் நடந்தே 300-400 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இருக்குது. அந்த போத்தி என்ற ஒரு பெரியவர் தான் சாமி ஆடிக்கொண்டு இருக்கிறார் தலைவாணி முத்து சுவாமிக்கு. அவர் முன்னாலே இவர்கள் மௌனமாகவே வாட்டத்தோடு இருக்கும் பொழுது மனவாட்டத்தோடு இருக்கும் பொழுது அதனின் பொருளை வந்து உணர்ந்து சொல்லுகிறார். ஏ மேல வெள்ள மடத்து இந்து நாடார் மக்களே, ஐயா உங்க முக வாட்டத்துக்கு காரணம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் அறிந்திருக்கிறேன் ஐயா. நீங்க வரும் பொழுது அத்துவன கானகம் அருங்கானகம் தன்னதிலே மொத்தம் 2 திருடர்கள் வந்து களவாண்டானா. உங்க பொருளெல்லாம் அவகரிச்சானா. 2 பேரும் கல்லா போனா பாத்தியா? அதுக்கு யாரு காரணம்? யாரு சாமி? நான் தான் காரணம் சொல்லி அந்த போத்தியாக ஆடிக்கொண்டு இருக்கிறாரே இருக்கிறார். அவர் அருளாகி சொல்லுகிறார். அப்படி அது மட்டுமா? இன்னொருவனும் நான் பின்னால இப்ப வருவான் பாரு. பின்தொடர்ந்து வருவான் பாரு. 2 பேரை காப்பாத்தி கொடுங்கன்னு இப்ப வருவான். வந்து நிப்பான் பாரு. சொன்ன அடுத்த கணமே அந்த மறு கல்வனும் ஓடி வந்து அந்த சாமி போத்தி காலிலே விழுந்துட்டாங்க. போத்தியுடைய காலில் விழுந்து, ஐயா சாமி, எங்க குடும்பத்தை நீங்க தான் காப்பணும். பிள்ளை குட்டி நீங்க தான் காப்பாத்தணும். எங்க குலத்தை தலைக்க வைக்கணும்னா உங்களுடைய அருள் கண்டிப்பா இருக்கணும். அருள் எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. எங்க புள்ள குட்டியில் பிழைக்கணுங்கிறதுக்காக நாங்க சுத்து வட்டார தூரத்துல உள்ள ஊருக்காரங்க ஐயா, நாங்க எங்க வயிற்று பிழப்புக்காக திருடிட்டோம். ஏதோ திருடி கொண்டிருக்கோம். ஆனா அவங்க 2 பேரையும் கல்லா மாத்திட்டீங்களே. மாத்திட்டாங்க. அவங்க குடும்பம் பிள்ளை குட்டி எல்லாம் நடுத்தருவுக்கு வந்துடாதான் அப்படி என்று நினைத்து சொன்ன உடனே அந்த சுவாமியாக தலையூன்றி சாஸ்தாவின் அருளினாலும் தலைவாணி முத்துவின் அருளினாலும் அந்த போத்தியானவர் ஆடிக்கொண்டிருக்கிறார் அல்லவா? கோமரம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு வரத்தை கொடுத்து திருநார் தீர்த்த பிரசாதத்தை கொடுத்து அந்த தலைவாணி தலையூன்றி பெருமாள் சாஸ்தா தலையூன்றி சாஸ்தா அவர் அழைக்குகிறார். தலைவாணி முத்து சுவாமியை அழைத்து என் மகனே காவல் தெய்வமாக இருக்கும் தலைவாணி முத்துவே, மேல வெள்ள மடத்து இந்து நாடார்குல மக்கள் நம்மிடம் கவலையோடு இருக்கிறார்கள். மன கவலையோடு இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்களிடம் கொள்ளையடிச்சான் பாரு 2 திருட்டு பையன். அவன் கல்லா மாறி இருக்கிறான். புள்ளவள பக்கத்துல கல்லா நிக்கான். அந்த கானகத்துல இருக்கிறான். பாவி பேய பொழைச்சிட்டு போறான். அவனுக்கும் உயிர் கொடுத்து இந்த இந்து நாடார்குல மக்களையும் மேல வெள்ள மடத்திற்கு மேல் பக்கமாகவே மேல்புறமாகவே குளத்துக்கு பக்கத்துல பனங்காடு அந்த காட்டு பகுதியில போய் சென்று அங்க வரைக்கும் துணையாகவே திரும்ப சென்று விட்டு வா. திருவிழா முடிந்து காவலாகவே விட்டு வா என்று சொன்னார் அல்லவா? அந்த சாஸ்தா தலையூன்றிய பெருமாள் சாஸ்தா சொல்லவும் தலைவாணி முத்து அப்படியே நல்லதன்று சம்மதித்த தலைவாணி முத்து சுவாமி தலையூன்றிய சாஸ்தா அடிபொழுது நமஸ்கரித்து
அவளுக்கு காவலாகவே காவல் காவல் வண்டிக்கு பின்னாலே வாரான். ஆமா மாயமாகவே மறைந்து வருகிறான். வருகிறான். இந்த இரண்டு கல்வர்களுக்கும் கல்வர்களுக்கும் கல்லாக இருந்தான் பாத்தீங்களா, ஆமா அவங்களுக்கும் சாப விமோச்சனத்தை அழிச்சு அழித்து அவங்கள ஓட விட்டு விரட்டிட்டு ஆமா அந்த சொன்னது போலவே போலவே வண்டிகள் மீண்டும் வருது. வருது வருது. பின்தொடர்ந்து வந்து தலையுண்டிய சாஸ்தாவை அடிபொழுது ஐயாவே ஆண்டவா ஆண்டவா அங்கே சொல்லும் பொழுது வண்டிகள் மீண்டுமே திரும்பி வருகிறதே. வருகிறது வருகிறது. அந்த வண்டி வரும் பொழுது வருகிற பொழுது இந்த இந்து நாடார்குல மக்கள் ஒன்று சேர்ந்து பார்க்கிறார்கள். பார்க்கிறான். நம்ம இந்த சாமிய காவலுக்கு பனங்காடு வரைக்கும் வந்துட்டு வந்து திருப்பி அனுப்பிடணும்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஆமா தலையொன்று சாஸ்தாலாம் சொல்லியிருக்காரு. அதனால திருப்பி அனுப்ப கூடாது, கூடவே கூடாது. சத்திய வாக்கு வாங்கி நம்ம ஊருக்கே கொண்டு போயிடணும். நாமளே கொண்டு நின்று விடணும். நம்ம ஊர்ல போய் நிலையத்தை போட்டு 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 நம்ம நாடார்குல மக்களா ஒரு குடும்பமா சேர்ந்து எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு ஒரு நாள் பார்த்து தினம் குறித்து நல்ல ஒரு நாளை ஒரு கோட்டை அரிசி பொங்கி ஒரு கிடாதாந்தரித்து கறி சமைத்து முட்டையோடு முருங்கக்காய் நெய்யோடு அப்பளம் கோத்திரி வேளாக கொடுத்து நேர்த்தியோடு வடமாலை வைத்து நம்ம சுவாமியை கும்பிட வேண்டும், வணங்க வேண்டும். தலைவாணி முத்து சுவாமியும் அது குருத்தோலைக்கார சுவாமியாக மாறுகிறான். தலைவாணி முத்து சுவாமியோடு வேற்றி பிரம்ம ராஜ்யதை பிரம்ம சக்தியோடு நம்ம ஊருக்கு கீழ்புறத்தில் அவரை விடப்படாது. அங்க பிடிச்சு நிலையத்தை போட்டணும்னு சொல்லி அந்த விள்ளை விளையான் கடந்து வண்டி எது வரும் பொழுது வண்டிக்கு பின்னாலே சுவாமி எவர் வருவாரா? பகுதியிலே நாடார மக்களை விட்டுவிட்டு தலைவாணி முத்து சுவாமி செல்லும் போது நாடார மக்கள் அனைவரும் தலைவாணி முத்து சுவாமிகிட்ட, சுவாமி நீங்க ஐயருக்கும் ஐயரான தலையூன்றி சாஸ்தா கோயில்ல காவலா இருக்கிற மாதிரி காவல் தெய்வமா இருக்கிற மாதிரி எங்க ஊர்ல எப்ப வேணாலும் இந்த அட்டொழிய நடக்கலாம். போன கல்வர்கள் நாளைக்கு வரமாட்டாங்கன்னு இன்னும் நிச்சயம் இருக்கு. அதனால எங்க ஊருக்கு கீழ்புறமாகவே உங்களுக்கு நாங்க கோட்டை போட்டு நிலையமானது போட்டு கொத்தளம் அமைத்து 8 நாளாகவே காப்பு கட்டி நோம்பானது இருந்து உமக்கு கொடை விழா நடத்துவோம் என்று சொல்லி உமக்கு நிலையத்தை நாங்கள் தருகிறோம் சுவாமி. எங்களுக்கு பாதுகாவலாகவே இருக்க வேண்டும் என்று சொல்ல, அப்படியே நல்லதென்று அவர் ஆட்டும் என்று சம்மதித்தார். தலைவாணி முத்து சுவாமியாக இருந்தவர் குருத்தோலை சுவாமியாக மாறி மட்டுமா பேச்சு பிரம்ம ராஜுதை மாயாண்டி சுடலை முண்டன் தலையுன்றிய சாஸ்தா மற்றும் ஐயம்பந்தி 21 வந்தி 61 கூட்டுறவு தேவாதைக்கும் இந்து நாடார்குல மக்கள் ஒன்று சேர்ந்து வரியேடு பறித்து நாள் பார்த்து தினம் குறித்து நகனை என்ற ஊருக்கு மறுபடியும் சென்று
ஐயன் தலையூன்றி சாஸ்தாவும் அடிதொழுது தலைவாணி முத்து சுவாமியுடைய பிடிமண்ணை எடுத்துக்கொண்டு சாலை வழி ரோட்டு பாதை ரோட்டு பாதை ரோட்டு பாதையாக வரும் பொழுது மேல வெள்ள மடத்திலே வந்து நிலையத்தை போட்டார்களே, ஊருக்கு கீழ்புறமாகவே நிலையத்தை போட்டு 21 வந்திக்காரன் 61 கூட்டுறவுக்கும் தேவாரைக்கும் நிலையத்தை போட்டு கொடை கொடுத்தார்களே. நிலையத்தை இந்த நாடார் மக்கள் ஒன்று சேர்ந்து திருவிழாவை பெருவிழாவாக கொடுக்கும் பொழுது தலைவாணி முத்துசுவாமி வந்த நாள் முதலாகவே குருத்தோலைக்காரனாகவே மாறி எஜ்ஜி பிரம்மராஜுதை வந்த நாள் முதலாகவே முள்ளும் முறிந்திடாமல் முறிந்த உப்பு வாடிடாமல் வேலி கட்டி காத்து வருகின்றார். காத்து வருகின்ற